எடுத்துக்காட்டு 6.5 ரூட் ஆஃப் 1 + cos θ by 1 minus cos θ equal to cosecant θ plus cot θ நிரூபிக்கணும். இந்த ரூட் எடுத்துக்குவோம். ஏற்கனவே முந்தின கணக்கில் சொன்ன மாதிரி கீழே என்ன இருக்கோ அதனுடைய எதிர் கீழே, மேலே கிடையாது, கீழே. நம்ம நிறைய இதில் பாடங்களில் பார்த்துருக்கோம். மெய்யெண்களில் கூட 9ஆம் வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம், விகிதப்படுத்துக அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ என்னப்பா பண்ணுவோம், நம்ம கீழே இருக்கிறத பார்ப்போம். கீழே எப்படி இருக்கும், a + √b இருக்கும், நம்ம a - √b பெருக்குவோம். அதே தான் இங்கேயும். அப்போ கீழே 1 மைனஸ் இருக்குது, அப்போ 1 + மேலேயும் கீழையும் பெருக்கிறோம். மேலே எப்படிப்பா இருக்குது, a + b a + b, a × a நம்ம என்ன பண்ணுவோம், a². அதே மாதிரி தான் இங்கே 1 + cos θ (2). கீழே எப்படி இருக்குது, a - b a + b. நமக்கு ஃபார்முலா தெரியும், a² - b². அந்த இந்த 3 ஃபார்முலா தான்ப்பா அங்கங்கே ஓடி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கீழே திரும்ப பாருங்கள், 1 - cos² θ ஃபார்முலா என்னப்பா, sin² θ. ரூட்டு போனால் என்ன பண்ணுப்பா, அந்த ரூட்டுக்கு இந்த 2 அடியாகி வெறும் 1 + cos θ கிடைக்கும். கீழே இதே மாதிரி sin² θக்கு ரூட்டுக்கும் 2க்கும் அடியாகி வெறும் sin θ கிடைக்கும். இப்போ தனித்தனியாக நம்ம ஒன்றும் இல்லை, கீழே கொடுக்குறோம் சரியா, பகுதி கொடுக்குறோம். 1/sin θ + cos θ sin θ. 1/sin θ என்னப்பா, cosecant θப்பா. அதே மாதிரி cos θ sin θ என்ன, cot θ. அவ்வளோதான், நம்ம நிரூபித்தாச்சு. ரூட்டுக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னால என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிறதோடைய எதிர்குறியால் மேலேயும் கீழையும் பெருக்கணும். மேலே a + b² இல்லை a - b² கிடைக்கும். கீழே a + b a - b தான் கட்டாயமாக கிடைக்கும். கீழே a² - b² வரும். அதே 1 - cos² θன்னு இருந்தால் sin² θன்னு மாறும். அங்கே ஒருவேளை 1 - sin² θன்னு இருந்தால் cos² θன்னு மாறும்பா. அவ்வளோதான். பயிற்சியில் இதே மாதிரி ஒரு கணக்கு வரும், அப்போ அது உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டு 6.6 secant θ by sin θ minus sin θ by cos θ equal to cot θ. ஸோ எடுத்துக்குவோம், secant θ by sin θ minus sin θ by cos θ. secant θ எப்படி எழுதலாம், 1/cos θன்னு எழுதலாம். ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சா. இந்த cos θவை கீழே எழுதுகிறோம், sin θ × cos θன்னு ஆயிரும். ரெண்டாவது ஸ்டெப்பு மீச்சியமாக எடுக்கிறோம். sin θ cos θ இருக்குது, இங்கே cos θ இருக்குது. sin θ cos θ தான் நம்ம மீச்சியமா. இப்போ இங்கே அது எல்லாமே இருக்குது, இந்த ரெண்டுமே. அதனால் வெறும் 1 அப்படியே வந்துடும். இங்கே என்ன இல்லை, cos θ இருக்குது, sin θ இல்லை. அப்போ அந்த sin θவால் என்ன பண்ணணும்ப்பா, மேலேயும் கீழையும் பெருக்குவோம். மீச்சியமான அதானப்பா, என்ன நம்பரால் நமக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் பெருக்குவோம். அப்போ sin θ × sin θ என்னப்பா ஆயிரும், sin² θன்னு ஆயிரும்ப்பா. 1 - sin² θ மதிப்பு என்னப்பா, cos² θ. அப்போ அந்த cos² θல கீழே ஒரு cos θ இருக்குது, 1 அடியாயிரும். வெறும் cos θ by sin θன்னு கிடைக்கும். cos θ by sin θ ஃபார்முலா என்னது, cot θ. ஒன்றுமே பண்ணல, சீக்கண்ட்டை 1/cos ஆகியிருக்கோம், மீச்சியமாக எடுத்திருக்கோம். 1 - sin² θக்கு cos² θன்னு மதிப்பு கொடுத்துருக்கோம். அடித்து கொடுத்தோம்னா என்ன கிடச்சிடும், cot θன்னு கிடச்சிடும்.